2.5 லட்ச ரூபா ஒரே ஒரு கோர்ஸுக்காக செலவு பண்ணால் இப்படி இருக்கும். எவ்ரி சிங்கிள் மந்த் 16,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, அங்கே கற்றுக்கிட்டது முக்கால்வாசி எனக்கு ஆல்ரெடி தெரியும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் டு மீ. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த கோர்ஸ் என் லைஃபே எல்லாம் மாற்றலை, ஆனால் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்த ஒன்றா ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கு நான் 2.5 லட்ச ரூபா பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஆனஸ்ட்லி நோ. ஆனால் அந்த ஒரு பெயின் எனக்கு பவர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அது என்ன அப்படின்னா, கோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போனா அது கரெக்டான விஷயத்த கரெக்டாக கவர் பண்ணால் மட்டும்தான். ஸோ நான் என்னோடய ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் ரொம்ப மைண்டில் வச்சுருந்தேன். எனக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன தவறும் ஒரு இன்கன்வீனியன்ஸும் நான் மைண்டில் வச்சுட்டு தான் என்னோடய ப்ரோக்ராமை நான் டெவலப் பண்ணேன். ஆனால் நான் அவ்வளோ கொடுத்துமே என் ப்ரோக்ராமில் நான் கவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அங்கே மிஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கவர் பண்ணல, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் கவர் பண்ணல, ஊப்ஸ் கவர் பண்ணல, டிபிஎம்எஸ் கவர் பண்ணல, அட்லீஸ்ட் இதில் இருந்த ஃபேமஸ் கொஸ்டின்ஸ் கூட அவங்க கவர் பண்ணல. இதுக்கு நான் 2.5 லட்ச ரூபா பே பண்ணியிருந்தேன். ஆனால் இது எல்லாமே உங்களால் நம்ம ப்ரோக்ராமில் வந்து லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். எல்லாமே ஒரே இடத்துல. அதுவும் அண்ட் அங்கே வந்து கிட் அப்படின்னா என்னென்னு எனக்கு பெருசாக சொல்லி தரவே இல்லை. ஆனால் இங்கே நமக்கு அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வித் அதுக்கான அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் வந்து கோர் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏபிஐ எப்படி இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். பேபால் மாதிரியான கம்பெனிஸ்லாம் செகண்ட் ரவுண்டில் இதை தான் கேட்பாங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் இழுத்தடிச்சிட்டாங்க அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. நான் ப்ராமிஸ் பண்ண டைமில் கரெக்டாக முடிச்சிருக்கேன். ப்ராமிஸ் பண்ண டைமில் என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணுன்னு சொன்னோம் எல்லாமே கவர் ஆகியிருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். ஈவன் தோ அன்ஃபார்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்தால் கூட அதுக்காக பேக்கப் பிளான் எல்லாமே வச்சுட்டு தான் நான் இந்த ப்ரோக்ராம் டிசைனே பண்ணேன். இன்னொரு பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங்னு ஒன்று இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்க வருவாங்க, லைவ் கிளாஸஸ் எடுப்பாங்க, அவங்க பாட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, எதனா டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். அவங்க பாட்டு வந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு எடிட்டிங் இருக்காது, ஒரு எப்படி சொல்கிறது, கலர் கான்ட்ராஸ்ட் இருக்காது. அவங்க ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொன்றுத்தையும் வரைகிற வரைக்கும், ஒரு எக்ஸாம்பிளும் போடுற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். எடிட்டிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாகவே இருக்காது. எனக்கு புரியுது, லைக் எடிட்டிங் வந்து ரொம்ப பயங்கரமாக தேவையில்லை ஒரு கோர்ஸுக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் சும்மா ஒரு பேசிக் கட் கூட இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. ஆனால் இங்கே நம்மளோட ப்ரோக்ராமில் எடிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நம்மளோட எடிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்ஏ படித்தவங்க. இதில் அவங்க கான்டெக்ஸ்ட் அவராக வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல எதை கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் கரெக்டாக வந்து புரியுமா அப்படின்றது அவங்க வந்து ஃபுல்லாகவே ஜட்ஜ் பண்ணி எடிட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக நாங்கள் வந்து ரிவ்யூ டீம் வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து ரிலீஸே பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டிக்கெட்டிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் வந்தாலும் வந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அந்த டிக்கெட்டை வந்து அவங்க எந்த டைமில் பார்க்குறாங்களோ பார்த்துட்டு உங்களை வந்து இதுதான் வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ChatGPT கிட்ட கேட்டு வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இயர். உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் அக்சஸ் டேரெக்டாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாகவே என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் நம்பலனா போன பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணியிருக்கேன்றதை நீங்களே வந்து பார்க்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம், சோஷியல் ப்ரூஃப்னு ஒன்று கிடையவே. அந்த சேல்ஸ் டீம் வந்து ஏதேதோ பேசி உங்கள் தலையில் வந்து கோர்ஸை கட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே சொன்ன எதுவுமே வந்து உங்களுக்கு நடக்காது. நிறைய விஷயங்கள் லைக் ஜாப் ரெஃபரல்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஒரு ரெஃபரலே எனக்கு வந்து வரல. நானே பர்சனலாக வந்துட்டு ஒரு 4-5 ஆஃபர் வந்து கிராக் பண்ணேன். அண்ட் அங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 450 பேருக்கு மேலே யாருமே பிளேஸ் ஆகலை. எல்லாருமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டியிருந்தாங்க. அண்ட் நம்மளோட ப்ரோக்ராமில் அப்படி இருக்க போகிறதில்ல. நீங்கள் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேணும்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து என்ரோல் பண்ணலாம். போன வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா அவங்களை நீங்கள் லிங்க்டின்லேயுமே கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து நீங்கள் போய் டெக்ஸ்ட் பண்ணுறதுனா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட ப்ரோக்ராமில் கண்டிப்பாக வந்து நான் இந்த ஃபேங் எலமெண்ட் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆசை. அதனாலேயே வந்து ஐ காட் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஜோஹோ, ஃப்ரெஷ்ஒர்க்ஸ், அமேசான், பேபால், சாம்சங், வால்மார்ட் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸை வந்து லைவாக வந்து நான் செஷன் எடுக்க வச்சேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, லெட்ஸே அது வந்து ஹைரிங்காக இருக்கலாம், இல்லைனா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், இல்லைனா டிஎஸ்ஏவாக இருக்கலாம், எப்படி வந்து இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணணும், என்னென்ன ஆன்சர்லாம் பண்ணக்கூடாது, எப்படி போய் ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து லைவ் செஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். லெட்ஸே உங்களால் வந்து லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியல, உங்களுக்கு வந்து வீக்கெண்டும் ஒர்க் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்கும்.
சரி ரெக்கார்டிங் வச்சு நான் என்ன ப்ரோ பண்ணுறது, அது லைவ் செஷன்னா கேள்வி கேட்கறதுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கேள்வி இல்லைனா முன்னாடி நாளே வாங்கி வச்சுட்டு எவ்ரி சிங்கிள் கேள்வியை நான் வந்து லைவ்ல அட்ரஸ் பண்ணுவேன். அண்ட் ஈவன் இந்த எக்ஸ்பென்சிவ் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டிஎஸ்ஏவோட ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, எனக்கு இங்கே என்ரோல் பண்ணவங்க எனக்கு சிஸ்டம் டிசைன் பற்றி தெரியணும் ப்ரோ, எனக்கு எல்இடி பற்றி தெரியணும் ப்ரோ அப்படின்னு சொன்ன அதே காரணத்துக்காக சிஸ்டம் டிசைனுக்கு மட்டும் 2 hours செஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் டிசைன் பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபோக்கஸ்டாக 2 மணி நேரம் அண்ட் பேக் அண்ட் ஃபோக்கஸ்டாக 2 மணி நேரம். இது மட்டும் பார்த்தாலே 6 மணி நேரம் வரும். நிறைய பேர் இந்த 6 மணி நேரம் கண்டென்ட்டை மட்டும் ஒரு கோர்ஸாகவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட ப்ரோக்ராமில் இது ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும்தான். சரி இதோட போதுமா அப்படின்னு கேட்டால், நான் படித்த இடத்துல நிறைய நேம்டு அல்காரிதம் கூட சொல்லித்தரதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜ்க்ரா, பிரிம்ஸ், குருஸ்கல் இந்த மாதிரி அல்காரிதம்லாம் சொல்லித்தரதே இல்லை. அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ் எதுவுமே வந்து கவர் பண்ணுறதில்ல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷிங்கே வந்துட்டு ஒருத்தவங்க பிரேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜ்க்ரா வந்து ஒருத்தவங்க பிரேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் மட்டும் நான் என்னோட ப்ரோக்ராமில் அப்பப்போ எல்லாருக்குமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். இதுக்கப்புறம் வர்றதா மிகப்பெரிய ஜோக்கு ரெஸ்யூமே ரிவ்யூ. நிறைய பேர் வந்து உங்கள் ரெஸ்யூமே வந்து ரிவ்யூ பண்ணி தருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ண வைப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ணணும்னா தனியாக அதுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமேவை நான் ஒரு தடவை மட்டும் ரிவ்யூ பண்ண மாட்டேன். உங்களுக்கு அந்த ரெஸ்யூமே எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதோ நீங்கள் சேஞ்சஸ் மேக் பண்ண நான் திருப்பி ரிவ்யூ பண்ணி அந்த ரெஸ்யூமே உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணியும் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எல்லா செஷனுமே உங்களுக்கு வந்து தமிழில் தான் இருக்க போது, இன்க்ளூடிங் கெஸ்ட் லைவ் செஷன் கூட உங்களுக்கு வந்து தமிழில் தான் இருக்கும். அதனால் உங்களால் ஈஸியாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு இங்கிலீஷ் தேவை தான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னா. ஆனாலும் அந்த நேட்டிவ் லாங்குவேஜில் படிக்கிற அந்த கம்ஃபர்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு இந்த கோர்சஸில் கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து QAலேருந்து SDETக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க, SDETலேருந்து SDEக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா DSA ரவுண்ட், கோடிங் ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாட்டு என்னை போட்டு பயங்கரமாக ஏமாற்றி மண்டையிலேயே மிளகா அரைக்கலாம் ட்ரை பண்ணானுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணி நீங்கள் 15 lakhs கீழே பிளேஸ் ஆனீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபா தரணும். இதுவே 20 lakhsக்கு மேலே பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 40,000 ரூபா தரணும். அதை சக்ஸஸ் ஃபீன்னு சொல்கிறாங்க. நானே என் பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி நான் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறமும் இவங்களுக்கு வந்து நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 40,000 ரூபாய். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே இருக்காது. நான் அங்கே கஷ்டப்பட்டு கட்டின அந்த 16,000 அப்படின்ற EMI தான் இங்கே உங்களோட என்டையர் ப்ரோக்ராமோட ஃபீஸே அவ்வளோதான். அதனால வந்து நம்ம ப்ரோக்ராமோட ப்ரைஸ் வந்து 16,000 அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து 14,999. ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதை 9,999க்கு வந்து உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நான் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கேன், டேட்டா ஸ்ட்ரக்சரில் வெறும் பேட்டர்ன் இல்லாமல் என்னென்ன சப் பேட்டர்ன்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதை நான் ஏன் லான்ச் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.